வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று AUO 21Y என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன். ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ரஷ்யா யுக்ரைன் வாரை பற்றி சொல்லும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஹஸ் செட் நான் ஐ வில் ஸ்டாப் த வார் வித்தின் 1 day அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லியிருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது. ஜெலன்ஸ்கிக்கு நாளைக்கு சப்போர்ட் போகாது, யூஎஸ் ஃபண்டிங் போகாது, யூஎஸோட எக்யூப்மெண்ட் போகாது, நின்றுடும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த வார் ஸ்டாப் ஆகிடும். ஒரு பிரசிடென்ட்டுக்கு 2 டேர்ம் தான், 3வது டேர்ம் வர முடியாது. இப்போ என்னோட நிரந்தர முதல்வர், நிரந்தர தலைவர் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இது முன்னாடியே ஹவுடி மோடின்னு ஒரு ஈவெண்ட் மோடி போன வாட்டி பண்ணாங்க. ஐ டோன்ட் see anything wrong in that. எல்லாருமே ஓப்பனாக சொல்லிட்டார், நான் ரிப்பப்ளிகன் தான் சப்போர்ட் பண்ண போறேன்னு. இதுக்கு முன்னாடி இருக்க எலெக்ஷன்ஸ்லாம் இதே ட்விட்டர் எவ்வளோ ஆன்டி ரிப்பப்ளிகன் ஸ்டாண்ட் 2020 நடந்ததுன்றது தெரியும். ஹூ கண்ட்ரோல்ஸ் த மீடியா, ஹூ கண்ட்ரோல்ஸ் த நியூஸ் வின்ஸ் த எலெக்ஷன்ஸ். இட் இஸ் த சேம் ஃபார் இந்தியா, இட் இஸ் சேம் ஃபார் த யூஎஸ். இந்தியாவுக்கு வந்தது ட்ரம்ப் பெட்டரா, ஹாரிஸ் பெட்டரா? ஐ வுட் see which evil is better, lesser evil. Trump is definitely the lesser one. 2028 the Democrats candidate will be Michelle Obama. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜியோபொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட் திரு ஸ்ரீநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு. அதாவது 47th பிரசிடென்ட் ஆஃப் USA அப்படின்ட்டு சொல்லியாச்சு. இன்னும் முழுவதாக முடியல அப்படின்னாலும் ஒரு ஹை மார்ஜின் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதில் என்ன டேக்அவே கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு சைடு, இன்னொரு சைடு கமலா ஹாரிஸ் அவர்கள். ஸோ ஜோ பைடன் நின்ன இடத்த திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி கமலா ஹாரிஸ் அவர்கள் அங்கே வந்தாங்க. பட் அவங்களுக்கு முதல் கருப்பின பெண் பிரசிடென்ட் ஆகுறது, ஒரு இந்திய வம்சாவளி, ஒரு தமிழ் வம்சாவளி அப்படின்ற விஷயங்கள் இருந்தது. பட் அதுவே இந்தியர்களுக்கு பார்க்கும்போது பெருமையா இருந்தாலும் யூஎஸ்ல அவங்களுக்கு அதான் ஒரு பிளாக் கேஷா அமைஞ்சது அப்படின்னு. எக்ஸாக்டா கமலா ஹாரிஸோட இந்த எத்னிக்கல் பேக்ரவுண்ட் தான் ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஜோ பைடனோட டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப்போட ரேட்டிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. கமலா ஹாரிஸ் ஆக்சுவலி நடுவில் வந்ததுக்கப்புறம் ஜோ பைடனோட ஜாஸ்தியாக ரேட்டிங் இருந்தது அவங்களுக்கு. ஸோ இன்ஃபேக்ட் ஷி வாஸ் ஹேவிங் அபவுட் 4% மோர் கூட இருந்தது நடுவில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி டேப்பர் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா, பேசிக்லி யூஎஸ் எக்கானமி இஸ் இன் டோல்ட்ரம்ஸ். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் ரிப்பப்ளிகன்ஸ் இருந்தால் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஒரு பர்செப்ஷன் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, வார்ஸ் ஆர் ஹேவிங் அ பிக் இம்பேக்ட் ஆன் யூஎஸ், ஸ்ட்ரெயின் ஆன் யூஎஸ் எக்கானமி. ரஷ்யன் யுக்ரைன் வார், ஸோ அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு உள்ள இருக்குது. மூணாவது, இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ். இட் இஸ் அ வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், அவங்க டேக்ஸ் பேயர்ஸுக்கு இட் இஸ் அ பர்டன். ஸோ இது 3 இவங்க எந்த இதில் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா, ஆன்டி அபார்ஷன் லாஸ். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது, பிகாஸ் ரிப்பப்ளிகன்ஸ் ஆர் கன்சர்வேட்டிவ்ஸ், ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை இது பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தது. ரெண்டாவது, யூஎஸ் எலெக்ஷன்ஸ் எப்பயுமே இஸ் டிட்டர்மின்டு பை 5 or 6 ஸ்டேட்ஸ், ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் தான் வேரி ஆகும். அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ரிப்பப்ளிகன் ஸ்டேட்ஸ், கலிஃபோர்னியா எடுத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற கலிஃபோர்னியா, வாஷிங்டன் எல்லாமே இட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் டெமோக்ராட்ஸ் வில் வின். அதே மாதிரி சென்டர் பார்ட் ஆஃப் அமெரிக்கா எடுத்துட்டோம்னா, வேர் ரிப்பப்ளிகன்ஸ் ஆர் ஸ்ட்ராங், அங்கே ஃபுல்லாக ரிப்பப்ளிகன்ஸ் ஆர் ஸ்ட்ராங். இந்த வேரியேஷன் எங்கெங்கே வரும்? பென்சில்வேனியா, ஜார்ஜியா, மேலே போனால் விஸ்கான்சன். இந்த மாதிரி ஜோ பைடனுக்கு கிடைச்சது. இந்த டைம் இது இவங்க யார் வின் பண்றாங்களோ, இன்ஃபேக்ட் பென்சில்வேனியா வின் பண்ணதாலேயே வின் பண்ணிட்டு வருவாங்க. ஒரே ஒரு ஸ்டேட் வின் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் கரெக்டாக 270 சீட்ஸ் வச்சு வின் பண்ணாங்க. ஐ திங்க் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் நினைக்கிறேன். 270 சீட்ஸ் தான், எக்ஸாக்டா 270 சீட்ஸ். ஒரு ஸ்டேட் வின் பண்ணாங்கன்னா யூ வில் வின். ஸோ தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் இன் தி யூஎஸ் எலக்ட்ரல் சிஸ்டம். அது டோல்டு இந்த வார் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் பே பண்ணிச்சு அப்படின்றத பார்த்தோம். இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கும் பெஞ்சமின் அவர்கள் கம்பேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி ட்ரம்ப் அவர்களை அது அவங்க
ரஷ்யா யுக்ரைன் வாரை பற்றி சொல்லும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஹஸ் செட் நான் வந்து ஐ வில் ஸ்டாப் த வார் வித்தின் 1 day அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லியிருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது. ஜெலன்ஸ்கிக்கு நாளைக்கு சப்போர்ட் போகாது, யூஎஸ் ஃபண்டிங் போகாது, யூஎஸோட எக்யூப்மெண்ட் போகாது, நின்றுடும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த வார் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் ரஷ்யா ஒரு அட்வான்டேஜ் வரலாம் இதில். இஸ்ரேல் இந்த பக்கம் வந்தோம்னா இஸ்ரேல் ஈரான் இந்த கான்ஃப்ளிக்ட் குறைய போகிறதில்லை. ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் சப்போர்ட் வந்து நிறையா இருக்கும். திருப்பி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வரும்பொழுது இஸ்ரேல் டெஃபினெட்லி வில் கெட் த சப்போர்ட் ஆஃப் யூஎஸ். அண்ட் ஈரானுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். யூஎஸ் ஈரான் ரிலேஷன்ஷிப் திருப்பி பிரச்சனை ஆகும். ஸோ அந்த பிரச்சனைகள் கண்டினியூ ஆகும். ஸோ வார் ஒரு சைடில் குறைஞ்சாலும் யூஎஸ் மிடில் ஈஸ்டில் இருக்கிற டென்ஷன்ஸ் குறையுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ இன்னொரு இது என்னென்னா, இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் கொஞ்சம் தணிஞ்சதுன்னா, போர் பாதத்தும் கொஞ்சம் தணிஞ்சதுன்னா, குளோபல் இன்சூரன்ஸில் இருக்க குளோபல் ரிஸ்க் ப்ரீமியம் அது கொஞ்சம் குறையலாம். இட் மே ஹாவ் அன் இம்பேக்ட். குறையும் சொல்லலை, குட் பி அன் இம்பேக்ட் ஆன் இட். ஸோ மிடில் ஈஸ்டில் இருக்கிற பதட்டம் குறைஞ்சதுன்னா தாராளமாக குறையும். பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு லோடிங் மேலே இன்னொரு லோடிங் ஆயின்னு இருக்கு, அது கொஞ்சம் குறையலாம். ஸோ ஓவரால் அந்த ஒரு குறையலாம். ரெண்டாவது, யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபெட் வந்து இப்போ நாளைக்கும் என்னமோ வந்து இன்னொரு ஃபெட் ரேட் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரிப்பப்ளிகன்ஸ் வந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகாது, அவங்க வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபெட் இஸ் அட் அ லிம்போ ரைட் நவ் வெதர் டு ரெடியூஸ் ஆர் டு ரீட்டைன். ஸோ அவங்க இப்போ ரீட்டைன் பண்ணினாங்கன்னா ஸோ மேபி அவங்களோட ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக போகும், ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் ஜாஸ்தியாக போகும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடத்துது. ஸோ வி வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see how it goes. அதே மாதிரி டேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ட்ரம்ப் அவர்களே வந்து சொல்லியிருந்தாரு, எக்ஸ்போர்ட்ஸில் வந்து வாண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் லைக் இன்க்ரீஸ் த டேக்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு. இம்போர்ட் டியூட்டிஸ் பேசிக்லி இப்போ அவங்க வந்து நம்ம மேக் இன் இண்டியா சொல்கிற மாதிரி அவங்க வந்து they want to make America great. தட் இஸ் அந்த ஸ்லோகன் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க, சைனாலேருந்து வர இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு இம்போர்ட்ஸ் டியூட்டி வில் கோ அப். பட் ஆல் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவும் இன்க்ளூட் ஆகும். கண்டிப்பாக இந்தியாவும் இன்க்ளூட் ஆகும். ஆனால் the amount of exports that you are doing to US, yes, there will be an impact, but India will gain from a different perspective. India ரெண்டு மூணு சினாரியோவில் இந்தியாவுக்கு கெயின் வரும். ஒன்று, ஆன்டி சைனா பாலிசி ஆஃப் US. அதில் US சைனா +1 ஸ்ட்ராட்டஜியில் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் வரும். இது வரைக்கும் நம்ம பண்ணாத பிஸ்னஸ் நமக்கு வரும். பிஸ்னஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் இன். ரெண்டாவது, டெக்னாலஜி செக்டர் வில் டெஃபினெட்லி கெட் அ பூஸ்ட். ஒன்று, ரிப்பப்ளிகன்ஸ் வந்தாலே எக்கானமி கொஞ்சம் பூஸ்ட் ஆகுன்ற ஒரு பர்செப்ஷன் உண்டு, அது. ரெண்டாவது, இந்த வாட்டி பெரிய ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கார் ட்ரம்ப்போட கேம்பெயினில், இலான் மஸ்க். ஸோ இலான் மஸ்க் இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஸ்டார்ட் அப்ஸ் அகைன் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இம்பாக்ட் நிறையா வரும். ட்ரம்ப் அவரோட உரையில கூட எலான் மஸ்க் இஸ் a star. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஃபண்டிங் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து காஸ்ட் கட்டிங்க்கு அவர் இஸ் கமிங் அப் வித் நியூ பிளான். ஸோ இலான் மஸ்க் வந்து எல்லாரும் ட்விட்டர் வாங்கும்போது தேவையில்லாத பைசா செலவு பண்ணுறாருன்னு நினச்சாங்க. பட் யூசிங் தட் இஸ் கோயிங் டு டிரைவ் த ஹோல் US எக்கானமி நவ். ஸோ இன்ஃபேக்ட் அவருக்கு எவ்வளோ பெரிய கெயின் பாருங்க இந்த இதில். ஸோ அந்த இது கண்டிப்பாக இருக்கும். மூணாவது, இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய ஹிடன் இது வரும். ரிப்பப்ளிகன்ஸ் வந்தாலே என்ன ஆகும், US டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். A strong US dollar means more Indian revenue in Indian books. Of course, there is one downside to it. Foreign investments வரும்பொழுது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க வெளில எடுத்துன்னு போகிற அமௌண்ட் ஆஃப் மணி கம்மியாகும். ஸோ இப்போ யூ கேன் see an outflow of money going out of India. பட் எந்த மார்க்கெட்டில் போடுவாங்க? திருப்பி சைனாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் வந்ததுன்னா சைனாவுக்கு போகாது. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள், இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றது, பங்களாதேஷில் வந்து அங்கே இருக்கும் ஹிந்துஸ் வந்து துன்புறுத்தப்படுறது வந்து மென்ஷன் பண்ணுறது, மோடி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்றத அவர் நினைவூட்டுவது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவரோட பிரச்சாரமான ஸ்ட்ராட்டஜியே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு இது முன்னாடியே ஹவுடி மோடின்னு ஒரு ஈவெண்ட் மோடி போன வாட்டி பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி பண்ணலை. ஆனால் யூஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலி நான் யூஎஸ்ல இருந்த சில காலங்களில் பார்க்கும்பொழுது டெமோக்ராட்ஸுக்கு தான் இந்தியன்ஸ் சப்போர்ட்டர்ஸ் நிறையா இருந்தது. அப்போ நியூஜெர்சி அந்த மாதிரி ஒரு இடத்துல போனோம்னா பார்க்கும்போது டெமோக்ராட் சப்போர்ட் தான் நிறையா இருந்தது. பட் ஆஃப் லேட், ஏன்னா முன்னாடி என்னன்னா ரிப்பப்ளிகன்ஸ்னா ஒரு ஆன்டி H1B ஸ்டாண்டு
அது வந்து இட் இஸ் நோன். ஸோ H1B விசா ரிப்பப்ளிக்ஸ் வந்தால் குறைஞ்சிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது ஆப்வியஸ்லி நம்ம வந்து we tended to go for the other side. பட் அந்த சைடில் போகிற இம்பேக்ட் இப்போ தெரிய கொஞ்சம் கொஞ்சமாக சம் ஆஃப் தீஸ் ஏரியாஸ் ரிப்பப்ளிகன்ஸ் ஆர் வினிங். இன்ஃபேக்ட் நான் நியூஜெர்சியை பிரித்து பார்க்கும்பொழுது நியூஜெர்சிலையும் சம் கான்ஸ்டிடுவன்சிஸ் ரிப்பப்ளிகன்ஸ் ஹேவ் ஒன் போத். இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், இந்த ஸ்டார்ட் அப் டெக்னாலஜி ஃபார்ம்ஸ் which are there in California, some of them were caught in between. ஒரு சைடு இலான் மஸ்க், இன்னொரு சைடு டெமோக்ராட்ஸ். So some of the, in fact in California also there were some seats which were won by Republicans. Of course they cannot take the complete state. இப்போ ஜோ பைடன் அவர்கள் வந்து இங்க அவர் தான் பிரசிடென்டா இருந்துட்டு இருந்தாரு, லைக் 46th பிரசிடென்ட். ஸோ அவங்களுடைய ஆட்சியில ஆன்டி இன்குபன்சி ஆர் அவங்க மேல அதிருப்தியா எல்லாம் இருந்தது. அண்ட் ஜோ பைடன் வாஸ் நாட் பிசிக்கலி ஃபிட் டு a very great extent. அவர் வந்து அந்த எஸ்பெஷலி இந்த முதல் டிவி டிபேட் முடிச்சதுக்கப்புறம் உடனே கேண்டிடேட்டே மாற்றிட்டாங்க. ஸோ கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா 312, நீங்கள் 277 சொன்னீங்க, எண்டிங் வில் பி அரௌண்ட் 312 அக்கார்டிங் டு மீ. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் வரலை, எல்லாம் வந்த உடனே 312 முடியும். கூட பின் 340 or 350. ஈவன் சம் டெமோக்ராட் ஸ்டேட்ஸ் would have moved to ரிப்பப்ளிகன்ஸ். இது ஆரம்பத்தில் நீங்கள் கேட்டீங்க எங்கிட்ட, இந்த விமன் பிரசிடென்ட், it was definitely a very good choice of a women person of colored origin to stand in the election. அந்த அதுதான் முதல்ல ஃபஸ்ட்டு இருந்த ஸ்விங்குக்கும் அவங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா நான் போன வாட்டி ஒரு அனலைசிஸ் பண்ணும்பொழுது ரிப்பப்ளிகன்ஸோட ஸ்டேட்ஸ்லேயே வந்து when Hillary Clinton was fighting Donald Trump, டெமோக்ராட்ஸோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி ஷுர் till a few weeks சொல்லக்கூடாது, 2 weeks ago, till 2 weeks that Democrats are going to win. But slowly we were able to see that graph was coming down. So and then slowly 1%, 2%, in some states now it is 4%. இப்போ ட்ரம்ப் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான பிரச்சார யுக்தியை கையில் எடுத்தார் அப்படின்ட்டு. இப்போ ஆல்ரெடி அவர் தான் 45th பிரசிடெண்டாக இருந்தார். அவரோட உரையில் அதையும் மென்ஷன் பண்ணுறார், 45th 47th பிரசிடென்ட் அப்படின்றத. ஸோ ஆல்ரெடி ஹி வாஸ் அ பிரசிடென்ட் அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு தோல்வி அண்ட் அகெயின் அவர் வந்து மறுபடியும் பிரசிடென்ட் ஆகிறாரு அப்படின்றப்போ வாட் மேட் பீப்புள் டு vote Trump? Immediate remembrance of 45th and 46th presidents comparison. So it is very easy for them to relate. அண்ட் இன்னொன்று வந்து அவருக்கு துப்பாக்கி சூடு அவருக்கு எதிராக நடத்தப்பட்டது இல்லையா, அது ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கலாம். பட் ஐ எம் நாட் வெரி ஷுர் அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்விங் ஆயிருக்கும்னு. எஸ், இது டெஃபினட்டாக அதெல்லாம் ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம். பட் மெயின் யூஎஸ் எக்கானமி இன் டோல்ட்ரம்ஸ், யூஎஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம் அடுத்தது அதில் தான் பார்க்குறாங்க. அண்ட் மோஸ்ட் கேசஸ் தி ஸ்விங் ஸ்டேட்ஸ் தே கீப் ஷிஃப்டிங் பிட்வீன் டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன்ஸ். ஆன்டி இன்கம்பன்சி நிறையா இருக்குது அங்கே. மொத்தமே 1%, 2% கேப்ல தான் ஜெயிச்சிருக்காங்க எல்லா வாட்டியும். ஸோ அப்படின்னு வரும்பொழுது இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அன்லெஸ் ஒபாமா மாதிரி ஒரு 2 term somebody was done it, I don't think anybody else can do it in the near future. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், அங்கே இருக்கும் யூஎஸ்ஏ பீப்புளை வந்து இது பண்ணுறதுக்காக சொல்கிறாரு, இமிக்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஒர்க்கர்ஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களால யூஎஸில் இருக்க மக்களுடைய ஜாப்ஸ் வந்து போகுது. இப்போ இங்கே சேமஸ் எடுத்தால் நார்த் இந்தியன்ஸை வந்து சொல்கிற மாதிரி அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து வைக்குது. ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து இது ஓகேவா இருந்திருக்கு இல்லையா? இந்தியன்ஸ்க்கு வந்து நான் நார்த் இந்தியன்ஸ்னு சொல்ல மாட்டேன். நார்த் இந்தியன்ஸ் நம்ம சொன்னோம்னா நீங்கள் போன வாரம் நியூஸ் பேப்பர் பார்க்கலன்னு நான் சொல்லுவேன். 30% of work floors for metro rail projects have not come back to work after Diwali. இல்ல இங்க இருக்கும் அதே ஒரு மைண்ட் செட் அங்க உள்ள மக்கள், அங்க இருக்க மைண்ட் செட்டுக்கு இங்க இருக்க வித்தியாசம் இருக்கு. இங்க நம்ம டாக்கிங் அபவுட் தி சேம் கண்ட்ரி சிட்டிசன்ஸ். யூஎஸ்ல இருக்கும்பொழுது அன்டாக்குமெண்டட் இல்லீகல் ரெசிடென்ட்ஸ், இமிகிரண்ட்ஸ்னா அவங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியாது. அண்ட் ரெண்டாவது டெமோக்ராட்ஸ் பண்ண சில விஷயங்களும் வந்து சில ஸ்டேட்ஸ், டெமோக்ராட் ஸ்டேட்ஸ், டு தட் எக்ஸ்டென்ட் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கூட இல்லாமல் பீப்புள் ஆர் அலவுட் டு ஓட். இப்போ இந்த வாட்டியும் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, அவங்க பேரை சொல்லியிருக்காங்க, கார்டு கொடுக்கணும்னா வேண்டாம் அப்படின்னு. ஸோ யுவர் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ அந்த மாதிரி, ஸோ யூ நீட் நாட் பி. இன்ஃபேக்ட் தெர் வாஸ் அன் நியூஸ் ஐட்டம் ஆல்சோ, சம்படி ஹோல்டிங் அ பிளக்கார்ட் சேயிங் இஃப் யூ ஆர் நாட் அ சிட்டிசன் ப்ளீஸ் டு நாட் vote. And an illegal migrant actually called up 911 and complained against this guy.
எனக்கு அங்கே ஒரு டவுட் இருக்குது. அதாவது இந்தியாவில் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஒரு ஆதார் கார்டு, எலெக்ஷன் கார்டு இதெல்லாம் இருந்தால் தான் we are allowed to. பட் அமெரிக்கா யூஎஸ்ல வந்து அது ரெசிடென்ட்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டருக்கு ஃபார்ம் வாங்கி அதை வந்து 3 வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போஸ்டல் பேலட்டில் அனுப்பலாம். நம்ம ஊர் மாதிரி போஸ்டல் பேலட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் கிடையாது. போஸ்டல் பேலட்டில் அனுப்பலாம். ரெண்டாவது இந்த ஸ்டேட் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னே, அவங்க வந்து ஐடி கார்டு கூட வாங்கலை. சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இருந்தால் போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பேரை சொல்லி ஓட் பண்ணிட்டு போன கேஸ்லாம் இருக்குது. ஏன்னா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்கிறாங்கல்ல ஒன்றியம் அப்படின்ட்டு, அதுதான் ஒரிஜினல் ஒன்றியம். ஏன்னா 50 ஸ்டேட்டும் 50 டிஃப்ரெண்ட்டாக பேசும். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அது ஒரு ரைட்டான விஷயம் அப்படின்னு தோணுது, அந்த ஒரு முறையான எலெக்ஷன். யூஎஸ் எலெக்ஷன் வந்து எவ்ரி சிஸ்டம் ஹேஸ் அ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இவங்க பார்த்தோன்னா இவங்களோட சில இதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். இப்போ வந்து 7 ஸ்டேட் வில் டிட்டர்மின் தி ஹோல் கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு பைத்தியகாரத்தனம். இப்போ கலிஃபோர்னியாவில் வந்து 54 சீட் இருக்குது, 54 எலக்ட்ரல் ஓட்ஸ் இருக்குது. டெக்ஸஸில் 40 எலக்ட்ரல் ஓட்ஸ் இருக்குது. ஸோ ஆர் வி சேயிங் 54 கான்ஸ்டிடுவன்சிலையும் டெமோக்ராட்ஸ் தான் அங்கே வின் பண்ணுறாங்க, இங்கே 40லேயும் ரிப்பப்ளிகன்ஸ் தான் வின் பண்ணுறாங்களா? ஸோ அந்த ஒரு ரிப்பப்ளிகன் ஸ்டேட்டில் டெமோக்ராட்டாக இருக்கிறதும் ஒரு டெமோக்ராட் ஸ்டேட்டில் ரிப்பப்ளிகனாக இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே அப்படியே தான் அவங்க ஃபார்ம் ஆகுது. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. வி ஆர் ஃபார் அட்வான்ஸ்ட் இன் வேரியஸ் திங்ஸ். அஃப்கோர்ஸ் வி நீட் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ். சம் ஆஃப் தி திங்ஸ் தட் ஆர் தேர் இந்த யூஎஸ் எது நல்லா இருக்கு அப்படின்னா, ஒரு பிரசிடென்ட்டுக்கு 2 டேர்ம் தான், 3வது டேர்ம் வர முடியாது. ஒரு பெரிய இது இப்போ என்னோட நிரந்தர முதல்வர், நிரந்தர தலைவர் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரல் ரிஃபார்ம் வரணும். எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் அவங்க டேர்ம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், அடுத்தது மேலே போட்டோம். சீஃப் மினிஸ்டர் இருக்காங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் போட்டோம். அப்போதான் ஒரு டெமோக்ரஸிக்கான அர்த்தம் ரியலாக தெரியும். இப்போ ஒரே நம்ம எம்பி எடுத்துட்டோம்னா ஒரே எம்பி 20 வருஷமா இருக்காங்க. ஸ்டேட் அப்படியே கான்ஸ்டிடுவன்சி அப்படியே தான் இருக்கு. கான்ஸ்டிடுவன்சியில் எந்த க்ரோத்தும் இல்லை. பிகாஸ் த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹி ஆர் ஷீ ரெப்ரசன்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அந்த இடத்துல அப்படிங்கிறதால அவங்க ஜெயிக்கிறாங்க. பணபலம் ஆள்பலம் எல்லாம் இருக்கிறதால அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த சிஸ்டம் எடுத்தாலும் அதுக்கு ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அங்கே இருக்க ப்ளஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து நம்ம இவால்வ் ஆகணும். அப்படி தான் பெட்டர். அது ஆக்சுவலி இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும், இப்போ முக்கியமாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும், இங்கே பாலிடிக்ஸ் அப்படின்றப்போ என்ன பிரச்சாரம் என்ன கொள்கை அப்படின்றத மக்கள் லீஸ்ட்டாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு தோணும். ஏன்னா ஒரு பிரச்சாரம் எதுனா வந்து உங்கள் தலைவர் எந்த பார்ட்டிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க என்ன கொள்கைன்னா பெருசாக தெரியாது. பட் அங்கே ஸ்டாண்ட் பை பண்ணுறது ஒரு ரிலீஜியன் இல்லை ஒரு கம்யூனிட்டி அப்படின்றது தான். இது வந்து யூஎஸ்ல இருக்கு. யூஎஸ்ல வந்து இருக்கு, அங்கேயும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். யூஎஸ்ல அங்கே பார்ட்டி இருக்கு. இப்போ ஒரு டெமோக்ராட் ஸ்டேட்லேயோ ரிப்பப்ளிகன் ஸ்டேட்லேயோ எடுத்தாங்கன்னா அங்கே மெஜாரிட்டி இருக்கிறவங்கன்னா என்ன, அந்த நம்பிக்கை வித் தட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் வாட் இஸ் டிரைவிங் தட். அங்கே ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா அபார்ஷன் ரைட்ஸ். இப்போ அபார்ஷன் ரைட்ஸ் வாஸ் அ பிக் டாக்கிங் பாயிண்ட் டியூரிங் திஸ் எலெக்ஷன். ஏன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டின்றதால ரிப்பப்ளிகன் ஸ்டேட்ஸில் நிறைய இடத்துல வந்து அபார்ஷன் வந்து இஸ் நாட் பெர்மிட்டட். ஸோ தட் கிரியேட் அ பிக் இஷ்யூ. கன்சர்வேட்டிவ்ன்றதால அவங்களோட சில எல்ஜிபிடிக்யூவோட அக்செப்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹோல் கான்செப்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொள்கைன்னு எடுத்துட்டோம்னா கொள்கைக்கு போகலாம், இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு எடுத்துகிட்டு வந்தோம்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போகலாம். இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய பிரச்சாரம் வந்தது. இப்போ எக்ஸாம்பிள் ஜோ பைடன் அவர்கள் வந்து நீங்கள் யாரெல்லாம் ட்ரம்ப் கட்சிக்கு ஆதரிக்கிறீங்களோ நீங்கள்லாம் குப்பை மாதிரி அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் ஒரு குப்பை வண்டி எடுத்துட்டு அதில் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான யுக்திகள் வந்து அவர் கையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எலன் மஸ்க் அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஒரு வின்னுக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருந்தார். சோஷியல் மீடியா வழியாக என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்னொன்று பார்க்குறோம், அதாவது யோகி அவர்களும் மோடி அவர்களோட பிக்சரில் எலன் மஸ்க் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் இருக்கிற மாதிரி. ஸோ அதை ட்ரம்ப் அவர்கள் தன்னோட சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுட்டு ஹூ மேட் திஸ் எடிட் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ வந்து அஸ் அ பர்சன் எல்லாருக்கும் தெரிற ஒரு ஸ்டார் பர்சனாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பப்ளிஷிங் வந்து சரியாக இருக்கும் தோணும். ஐ டோன்ட் see anything wrong in that. எலான் மஸ்க் ஓப்பனாக சொல்லிட்டார், நான் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் தான் சப்போர்ட் பண்ண போறேன்னு. இதுக்கு முன்னாடி இருக்க எலெக்ஷன்ஸ்லாம் வந்து இதே ட்விட்டர் வந்து எவ்வளோ ஆன்டி ரிப்பப்ளிகன் ஸ்டாண்ட் 2020 நடந்ததுன்றது தெரியும். இப்பயும் எவ்வளோ நடக்குது சோஷியல் மீடியாவில் உள்ளே போனோம்னா நமக்கு எவ்வளோ போஸ்ட் எவ்வளோ ஹைட் பண்ணப்படுறது, எவ்வளோ புஷ் ஆக மாட்டேங்கிறது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்றைக்கும் நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ இது பார்ட் அண்ட் பார்சல். யூ ஹேவ் டு டேக் இட். Who controls the media, who controls the news wins the elections.
it is the same for India, it is the same for the US. முக்கியமாக ஒரு கேள்வி, இப்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்ற இதில் தான் இருக்கும் 47th பிரசிடென்ட். ஸோ இதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுனால இந்தியாவுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டேக்அவே பாயிண்ட்ஸ்? ஓகே, இந்தியாவுக்கு வந்து ஒரு டேக்அவே பாயிண்ட்ஸ். நம்பர் 1, வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், China +1 அது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு பூஸ்ட் வரப்போகுது. ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீப் ஸ்டேட்டோட ஆட்டம் குறையும். இந்த இப்போ அடுத்த மாட்டிக்க போகிறது வந்து ஒருத்தர் பங்களாதேஷில் தலைவிட்டு மாட்டின்னு இருக்கார். அவரோட நிலை என்ன ஆகுதுன்னு தெரியல. யூனிஸோட நிலை என்னன்னு தெரியல. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபேக்ட் யாரோ இன்னைக்கு கேட்டாங்க, இந்தியாவுக்கு வந்தது ட்ரம்ப் பெட்டரா ஹாரிஸ் பெட்டரான்னு. ஐ வுட் சி விச் ஈவில் இஸ் பெட்டர், லெசர் ஈவில். ட்ரம்ப் இஸ் டெஃபினெட்லி த லெசர் ஒன். ஸோ அப்படின்னு வரும்பொழுது அந்த China +1 ஒரு அட்வான்டேஜ் வரும். ரெண்டாவது, ரிலேஷன்ஷிப் வைஸ் இட் கேன் பி மச் பெட்டர். அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராங்கர் டாலர் வுட் மீன் certain things going up, cost. Our imports will be costlier. Some of these exports, with the export regime, something coming in, some taxes going up there, it will have a challenge. But between the two, Trump is going to be the better one. For நமக்கு சாய்ஸ் அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த சாய்ஸ் இஸ் பெட்டர் ஒன். அதே மாதிரி ஜோ பைடன் அவர்கள் தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து வைஸ் பிரசிடெண்டாக தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கமலா ஹாரிஸ் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளாததற்கு ட்ரம்ப் இஸ் ஆப்போசிட் அப்படின்றதான் ஒரே ரீசனா, இல்லை பிகாஸ் ஆஃப் கமலா ஹாரிஸ்ட்டு ஏதாவது நெகட்டிவ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது? கமலா ஹாரிஸ் அவங்க பேசினதே வந்து சில பேருக்கு மீடியா வந்து was she did not handle the media well, number one. And I'm not sure about to what level. Even Trumpum can be really, really funny. I'm using the lightest word possible. So, but inga varumbodhu maybe she was not strong enough to push, but maybe Michelle Obama could have been a better choice. Michelle Obama vandundanga, ena Barack Obama was a brilliant orator, was a 2-time president. So maybe Democrats made a mistake by not putting in Michelle Obama. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2028 அவங்க தான் கேண்டிடேட். இப்போ நான் சொல்லிடுறேன், 2028 டெமோக்ராட்ஸ் கேண்டிடேட் வில் பி மிச்சல் ஒபாமா. ஏன்னா இவங்களுக்கு இருக்க அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. விமன், ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிளாக் ஆஃப்ரோ அமெரிக்கன், எல்லா சினாரியோவும் எடுத்துன்னு வரலாம் அவங்களுக்கும். அண்ட் டெமோக்ராட்ஸ் வில் பி wounded tigers. இப்போ கமலா ஹாரிஸ் வந்து முன்னாடி ஒரு லாயராக இருந்திருக்காங்க. அண்ட் அந்த டைம்லேயே வந்து நிறைய புரட்சிகரமான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணணும். அண்ட் ஷி ஹட் டன் திங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஷி வாஸ் செனேட்டராக இருந்தாங்க அண்ட் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் அப்படின்றப்போ ஷி டன் சம் திங்ஸ் அப்படின்றதும் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஹூ இஸ் பெட்டர் அப்படின்றதுலையும் ஷி வாஸ் நாட் ஸ்ட்ராங் ஆஃப் அண்ட் ப்ரெஸ்ஸை வந்து இது பண்ணல அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ட்ரம்ப் இல்லை, அந்த ஆப்போசிட்டில் இன்னொரு பர்சன் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கமலா ஹேஸ் அ ஸ்பேஸ். Maybe she could have won. But Vivek Ramaswamy தான் அங்கே இருந்தார். Vivek Ramaswamy was the one candidate who fought against him. Maybe plus or minus could have happened, results could have been better. But அத்தைக்கு மீசை முளைக்கட்டும். So it didn't happen. So Trump was a stronger candidate and he definitely wanted to come back after what happened in 2020 is what I felt. ஏன்னா 2020 he didn't accept the defeat. ஏன்னா ரொம்ப நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கடைசி நாள் வரைக்கும் இழுத்து ஒரு 2 வாரம்லாம் இழுத்து ரிசல்ட்ஸ். he went to courts to fight against all these results and then he was a very bad loser, to be very actual, to be fact. Now he wants to come back and he fought. And yes, he had some advantages. And first in fact முதல்ல ஜோ பைடனோட மிஸ்ஸஸ் ஃபஸ்ட்டு பண்ண அவர் ஹேண்டில் பண்ண விதம், பண்ண தப்புகள் ஃபெட் ஹிம் வெரி வெல். அண்ட் ரெண்டாவது திருப்பி இப்போ விவேக் ராமசாமி அதே குப்பலாரியில் அவரும் வந்தார். இன்ஃபேக்ட் இன்னும் ஈவெண்ட் another குப்பலாரி அண்ட் தென் டுக் பீப்புள் வித் ஹிம் அண்ட் தென் he said we can clean up. We need a garbage to clean what Democrats have left அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து வந்தது. ஸோ ஆக்சுவலி they actually fed them very, very beautifully in the last week.
அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க ஜேடி வேன்ஸ் ஆல்சோ பிளேட் அ வெரி கீ ரோல், வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட், ஃபார்மர் மெரெயின், அவரும் அகெயின் ஒரு விசி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஆள். ஸோ அகெயின் ஆல் தீஸ் வில் ஸ்டார்ட் கம்மிங் இன். ஒன் திங் தட் குட் கோ slightly different is renewable energies, what I am reading. Because if Republicans come back, it will be oil and the mari. 2032 la vandu there was a 56% of vehicles sold should be under electric or criteria irundhudu US la. That might go off appdin solranga. So renewable energies might take a back seat is what is being said. So but nuclear power, fossil fuel, again that will go back because manufacturing திருப்பி உள்ள வரணும் அப்படின்னா all these changes are likely to happen. இப்போ இதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து தன்னுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வைஸ் பிரசிடென்ட்டுடைய மனைவி வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. ஆமாம். ஸோ அவங்க வந்து இந்திய வம்சாவளி. அகெயின் லைக் கமலா ஹாரிஸ், ஷீ இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யூஎஸ் சிட்டிசன். ஸோ அதில் நிறுத்திப்போம், அவங்க யூஎஸ் சிட்டிசன். அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய வம்சாவளி, அவ்வளோதான். ஸோ அகெயின் அவங்களும் வந்து இஃப் ஐ எம் ரைட் ஷீ இஸ் ஆல்சோ a lawyer. ஓகே. ஸோ இட் இஸ் ஆல். அண்ட் இது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த எலெக்ஷன் இன்னும் இன்ஃபேக்ட் இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் எலெக்ஷன். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.